இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எலுமிச்சை பழம் வேலை செய்யலன்னு மாயாவும் சங்கர பாண்டியனும் சாமியார பாக்குறதுக்கு ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஆசிரமமே காலியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. ஐயா, அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஏமாந்து போயிருப்பாங்க. ஏமாந்துதான் போயிருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இதெல்லாம் என்னோட வேலைதாங்கிறதையும் தெரிஞ்சிருப்பாங்க. அது எப்படி துர்காமா தெரியும்? மாயாவோட கிரிமினல் மைண்ட் இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நான் ராணி இல்ல தேவின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க உன்னை ராணின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால நீ அவங்க கிட்ட ராணியாவே இருந்துக்கோ, சரியா? அவங்களுக்கு உன் மேல கொஞ்சம் கூட டவுட்டே வரக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க துர்காமா, நான் ஆக்டிங்ல தூள் கிளப்பிடுவேன். என் செல்லம். எனக்கு இன்னொரு டவுட் துர்காமா. என்னது? மாயாவும் சங்கர பாண்டியும் உண்மை தெரிஞ்சு உங்க மேல கோவத்துல வருவாங்க தானே? என் மேல அவங்க கொலை வெறியில இருப்பாங்க. ஆனா அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசின வீடியோ என்கிட்ட இருக்குல்ல, அதனால அடக்கிதான் வாசிப்பாங்க. அவங்க ஏதாவது ஓவரா பண்ணா அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், அந்த வீடியோ தான் பேசும். சூப்பர் துர்காமா. சரி சரி, அப்பா வர நேரமாச்சு. இது எதுவுமே அவருக்கு தெரிய வேணாம், சரியா? வா, கீழே போலாம். இறக்கி விடுங்க. நான் தூக்கிட்டே போறேன், வா. என்ன சிஸ்டர், துர்காவை காணோம். சிஸ்டர், வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு கமிஷனர் பார்க்க கிளம்பிட்டா போல. நமக்கு கன்ஃபார்மா ஜெயில் தான் சிஸ்டர், கன்ஃபார்மா ஜெயில். சக்கரபாண்டி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவ்வளவு சீக்கிரமா எனக்கு யாருமே எண்டு கார்டு போட முடியாது. உங்களுக்கு போட முடியாது, எனக்கு எட்டு கார்டு போட்டு மாலையும் போட்டு போட்டோ வச்சிருவானுங்க போல. சிஸ்டர், வரா 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 பாருங்க. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல, வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்தியை கொடுத்து அனுப்பினான். ஆமா. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் நீங்க ஜெயில கம்பி எண்ண போறீங்க. திட்டம் போட்டு என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டா என்ன ஜெயில தள்ளிடுவியா? அது உன்னால முடியுமான்னு பாக்கலாம்.